ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலையின் உச்சியில் ஒரு கழுகு கூடுகட்டி வாழ்ந்து வந்தது. அந்த கூட்டில் 4 முட்டைகள் இருந்தன. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் ஒரு கழுகு முட்டை மலையிலிருந்து உருண்டு கீழே இருந்த ஒரு கோழி பண்ணைக்குள் விழுந்தது. அங்கிருந்த ஒரு கோழி அந்த முட்டையையும் தன் முட்டை என நினைத்து அடைகாத்தது. வளர்ப்பு முறை சில நாட்களில் முட்டை உடைந்து கழுகு குஞ்சு வெளியே வந்தது. அது மற்ற கோழிக்குஞ்சுகளுடனேயே வளர்ந்தது. கோழிகள் செய்வதையே அதுவும் செய்தது. தரையை கொத்தி புழுக்களை தின்றது. கோழிகளைப் போலவே மெதுவாக கத்தியது. சிறகுகளை அடித்துக்கொண்டு தரையிலிருந்து சில அடி உயரமே பறந்தது. தன்னால் வானத்தில் உயரமாக பறக்க முடியும் என்று அதற்கு தெரியவில்லை. தான் ஒரு கோழி என்றே அது முழுமையாக நம்பியது. அந்த திருப்புமுனை ஒரு நாள் வானத்தில் ஒரு கழுகு கம்பீரமாக சிறகுகளை விரிக்காமல் காற்றில் மிதந்து செல்வதைக் கண்டது. அந்த அழகைக் கண்டு வியந்த கழுகு குஞ்சு தன் தாய் கோழியிடம் கேட்டது, அம்மா, அந்த பறவை எவ்வளவு உயரத்தில் எவ்வளவு அழகாக பறக்கிறது? அது என்ன பறவை? அதற்கு அந்த கோழி சொன்னது, அதுதான் பறவைகளின் ராஜா, கழுகு. அது வானத்திற்குச் சொந்தமானது. ஆனால் நாம் வெறும் கோழிகள். நாம் தரையில்தான் வாழ வேண்டும். அதைப்போல பறக்க உன்னால்